செப்டம்பர் 29, 30 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதிய அமைச்சர்கள் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க இல்லையா. ஒரு 6 இலாக்காக்கள் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 4 துறைகளுக்கு புதுசாகவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 64 வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டர் வந்து பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போது இந்த புதிய ஒரு 4 இலாக்காக்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்கல்ல, ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம். மின்சாரத்துறை வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, உயர்கல்வித்துறை கோவி செழியன் அவர்களுக்கு, சுற்றுலாத்துறை ராஜேந்திரன் அவர்களுக்கு, சிறுபான்மையினர் நலன் பார்த்தீங்க அப்படின்னா SM நாசர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் சுற்றுலா. ஸோ நம்ம இப்போ தான் வந்து வேர்ல்டு டூரிசம் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த டேட் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நம்ம இதை முன்னிட்டு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் இருந்து சுற்றுலாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில், ஸோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதிகமாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பங்களாதேஷ் தான் இருக்காங்க. 28.49% அளவுக்கு மக்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. செகண்ட் வந்து அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவை சேர்ந்தவங்க 22.59%, பிரிட்டனை சேர்ந்தவங்க 6.10% அளவுக்கும் வருகை புரிஞ்சிருக்காங்க. அடுத்தது அதே போல் இவங்க இதை வெளியிட்டிருக்காங்கல்ல, இந்த அறிக்கையிலேயே ஒரு 36 சிறந்த சுற்றுலா கிராமங்கள் அப்படிங்கிறத இந்தியாவிலேருந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அரு அப்படிங்கிற பகுதி, ஸோ இதுதான் வந்து சாகச சுற்றுலாக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேரளாவை சேர்ந்த குமரகம் அப்படிங்கிற பகுதி வேளாண் சுற்றுலாக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பிரான்பூர் அப்படிங்கிற பகுதி கைவினை, ஸோ அந்த ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செய்வாங்கள்ல, அதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது மணிப்பூரை சேர்ந்த ஆண்ட்ரோ அப்படிங்கிற பகுதி பாரம்பரியம், ஸோ ஹெரிட்டேஜ் சுற்றுலா கிராமமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. லடாக்கை சேர்ந்த தார் அப்படிங்கிற பகுதி பொறுப்புமிக்க சுற்றுலா கிராமம் அப்படிங்கிற இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி கீழடியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தினமணியில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆர்டிக்கல் 1 வந்து ரீட் பண்ணிக்கோங்க, நேற்று உள்ள பேப்பரில். ஓகேவா. அடுத்தது காலநிலை மற்றும் சுகாதார தீர்வுகள் இந்திய மாநாடு. இதை வந்து யார் யார் இணைச்சி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகமும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் சேர்ந்து நடத்துறது தான் இந்த காலநிலை மற்றும் சுகாதார தீர்வுகள். ஸோ இது என்ன பேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே. ஸோ நம்ம கோட்டை விடுற இடம் அப்படிங்கிறது இதுதான். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கா வேர்ல்டு பேங்கா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது ஜிவித் புத்ரிகா விழா. ஸோ இந்த ஜிவித் புத்ரிகா விழா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்லலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில். ஓகேவா. அப்போ மெயினாக எந்த ரீஜியனில் இது கொண்டாடப்படுது அப்படின்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், நேபாளம், இந்த ரீஜியனில் தான் வந்து இது வந்து நல்லா அதிகமாக செலிப்ரேட் பண்ணப்படும். ஓகேவா. அப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ட்ரைபல்ஸ் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லையா, அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வந்து ரீசெண்டாக அந்த PVTG பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறத மங்கிடியா அப்படிங்கிற ஒரு சமூகம் வந்து அதில் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து எந்த ரீஜியனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. மங்கிடியா ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்தது கால்டுவெல் 45. ஸோ இதை வந்து NGC 5248ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேலக்ஸி. ஓகேவா. சுழல் விண்மீன், இதை தான் வந்து கால்டுவெல் 45ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எதற்காக இப்போ நியூஸில் வந்திருக்குன்னா, நாசா இருக்காங்க இல்லையா, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி அமெரிக்காவோடது. ஸோ அவங்களோட ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி, ஸோ இந்த தொலைநோக்கி தான் இந்த ஸ்பைரல் கேலக்ஸி அப்படிங்கிறத வந்து படம் பிடிச்சி அனுப்பியிருக்குது. ஸோ அதனால தான் இந்த கால்டுவெல் 45 அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இது கேட்கலாம், கால்டுவெல் 45 அப்படிங்கிறது சமீபத்திய நியூஸ்லலாம் வந்துருந்துச்சு. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டால் தெரியணும், சுழல் விண்மீன், ஸ்பைரல் கேலக்ஸி. அடுத்தது வேர்ல்டு டெலிகாம்
ஸ்டாண்டர்டைசேஷன் அசம்பிளி WTSA 2024. ஸோ இதை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நடத்துகிறாங்க. அக்டோபர் 14லேருந்து 24 வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேர்ல்டு ஹார்ட் டே. ஸோ இது எப்போனா செப்டம்பர் 29 இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். என்னது? யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 30 செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா WHO ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே அப்படிங்கிறது. ஸோ அந்த தினத்தில் தான் WHO வெளியிட்டிருக்காங்க. ஸோ WHO தெரியும் இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 1.7 crore அளவுக்கு மக்கள் இதய நோயால் இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு லெவலில் மொத்தமாக இறக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 31% அளவுக்கு இந்த நம்ம இந்தியாவில் இருந்து இறக்குறாங்க ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்னால. அதே போல் இந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ இது எல்லாம் எதுக்கு, இது எல்லாமே எந்த பேஸ்னால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், சுகர் இதனால் வர்றது தான். ஸோ இதற்காக தான் நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ அந்த திட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் என்ன தொற்றா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே டெஸ்ட் பண்ணி மருந்தெல்லாம் கொடுக்கறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக இந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறது தான் இது ஒரு முன்முயற்சியாக நடந்துட்டுருக்குது. ஸோ ஆகஸ்ட் 5, 2021 கிருஷ்ணகிரியில் வச்சு இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடைபாதை அப்படிங்கிறது இதுவுமே மக்களோட ஹெல்த்தை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக அமைக்கப்பட்ட கமிட்டி எது? முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி தான். ஸோ இப்போ இதில் ஒரு 3 மசோதா அப்படிங்கிறத கொண்டு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் கொண்டு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு வர பட்சத்தில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 327 புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணப்படுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரே நேரத்தில் அந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் தயார் பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை இதில் புதுசாக சேர்ப்பாங்க ஆர்டிகல் 327. ஓகேவா? ஸோ அது ஒரு மசோதா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 324A அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மசோதாவில் பார்த்தீங்கன்னா 50% மாநில ஆதரவு கொடுக்கணும். ஸோ நமக்கு இந்த இப்போ 327 சொன்னேன் இல்லையா, இது சும்மா நார்மல் இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு என்ன 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கும் இல்லையா, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அந்த half ஆஃப் த ஸ்டேட் ஒப்புதல் கொடுத்தா தான் சில விஷயங்களை சட்டமாக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த 324A. ஸோ இது என்ன அப்படின்னா லோக்கல் பாடிஸில் இப்போ எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அப்போ அங்கேயும் லோக்கல் பாடிஸ்லையும் நடக்கணும். ஸோ அதே டைம் மேலே நடக்கிற நேரம் இங்கேயும் நடக்கணும். அப்போ அந்த லோக்கல் பாடிஸில் இருக்கிற வாக்காளர்களோட பட்டியலெல்லாம் தயார் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த 324A ஆட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது ஆக்சிஜன் பேட் பார்க் அப்படிங்கிறத எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க நாக்பூரில். அடுத்தது தர்ஷினி திட்டம். ஸோ இது தெலுங்கானாவில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட், ஸோ பாரம்பரிய தளங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ண வைக்கிறது தான் இந்த தர்ஷினி திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது 5G ORAN டெஸ்டிங் லேப்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ORAN அப்படிங்கிறது ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். ஸோ இந்த டெஸ்டிங் லேப் எங்கே தொடங்கப்பட்டிருக்குதுன்னா பெங்களூரில் தொடங்கப்பட்டிருக்குது.
அடுத்தது புதிய தேசிய கிரிக்கெட் அகாடமி, இது வந்து பெங்களூரில் தொடங்கி இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ இருக்காங்க, ஸோ நம்ம ஐசிசிஐ இருக்காங்க இல்லையா, இந்தியன் கிரிக்கெட் கார்பரேஷன், ஸோ அவங்க தான் வந்து இதை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பூமை நாகா. ஸோ இந்த பூமை நாகா அப்படிங்கிற ட்ரைப்ஸ் வந்து எந்த ரீஜியனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர்லேயும் நாகாலாண்ட்லேயும் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எதுக்காக இது நியூஸில் இடம்பெற்றிருக்குன்னா, இந்த மணிப்பூரில் இருக்கிற பூமை நாகா அப்படிங்கிற ட்ரைப்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இனிமேல் வந்து வேட்டையாடியெல்லாம் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது IIFA 2024 விருது. ஸோ சிறந்த நடிகருக்கான விருதுகள் அப்படிங்கிறது அபுதாபியில் இந்த IIFA அப்படிங்கிறது விருது வழங்கும் விழா நடந்துச்சு. இதில் சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகை விருது வந்து ராணி முகர்ஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான PDF வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.